சுகல்ஸ் ஹோமோட 4 கிச்சன் டிப்ஸ். அரிசி பருப்பு மளிகை ஜாமான எல்லாத்துலேயும் வண்டு குடும்பத்தோட இருக்கும். இப்படி ட்ரை பண்ணி பாருங்க. துண்டை காணோம் துணியா காணோன்னு இடத்த காலி பண்ணிடும். வசம்ப இடிச்சு வரமிளகாய் கிராம்பு மூட்டை கட்டி அரிசி பருப்புக்கு நடுவில் புதைச்சி வச்சா வண்டெல்லாம் வைக்காது. நம்ம பொருளும் பாதுகாப்பாக இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை மூட்டையை மாற்றிடணும். வசம்போட வீரியம் கம்மியாயிடும். எங்கள் வீட்டில் தண்ணி சுத்தம் பண்ண பியூரிஃபயர்லாம் எதுவும் இல்லை. வெறும் 20 ரூபா போதும். நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை சுலபமாக சுத்தம் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஓல்டு மெத்தடாக இருந்தாலும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். தேற்றான் கொட்டையை நல்லா கழுவி ஒரு துணியில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி தண்ணியில் இறக்குனா தண்ணி சுத்தமாகும். இந்த மூட்டையை 2 தடவை உபயோகப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம ரீஃபில் பண்ணணும். தேற்றான் கொட்டையை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பருப்பு சாப்பிட்டா கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். பருப்பு கொதிக்கும் போது அது ஒரு நுரை மண்டலம் மாதிரி வரும். அதை அப்படியே கரண்டி வச்சு இருத்தி எடுத்தா எந்த வாய்வும் பிடிக்கும், வயிறு ஃப்ரீயா இருக்கும். கடைசி குறிப்பு, பழம் வாங்கினா சீக்கிரம் பழுத்துடும். பழத்தோட காம்புக்கு மேல ஒரு துணியை போட்டு ரப்பர் பேண்ட் சுத்தினா ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், சீக்கிரமாவும் பழுக்காது.